பாஸ் இப்போ வந்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அடிக்க போறோங்க. சிமெண்ட் சீட்டுக்கு வந்து ஆங்கில் வருங்க. ஆங்கிலும் ப்ளஸ் இந்த மாரி பைப்பும் வருங்க. அதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போறோம். இந்த வீடியோல வாங்க இது எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாரி பெயிண்ட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரஷ்ல அடிச்சுக்கலாம். அதுவும் இல்லாம கன்லேயும் அடிச்சுக்கலாங்க. கன்ல அடிச்சா கொஞ்சம் நீட்டா இருக்குங்க. ப்ரஷ்ல அடிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த தார் அப்படியே தெரியுங்க. கோடு கூட தார் தெரியுங்க. முடிஞ்ச வரைக்கும் கன்லேயே அடிச்சு பார்த்துக்கோங்க. பாஸ் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பெயிண்ட் எப்படி அடிக்கணும் டேரெக்டாகவும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெட் ஆக்ஸ் அடிச்சுமே அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ரெட் ஆக்ஸ் அடிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காயணுங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம லைட்டாக தேய்ச்சி பெயிண்ட் அடிச்சுக்கலாங்க. பாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் வந்து நம்ம பெயிண்ட் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடிக்க போகிறாங்க. பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். பாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரில் கன்று அடிக்கிறது பிரச்சனை இல்லைங்க. அந்த மூடி வந்து கரெக்டாக போடணுங்க. இல்லைன்னா மூடி கலந்துச்சுன்னா பெயிண்ட் எல்லாம் கீழே விழுந்துருங்க. பாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லேயே 2 விதமான திணறு யூஸ் பண்ணுவாங்க. சாதா திணறு யூஸ் பண்ணால் கொஞ்சம் காயக்கு லேட் ஆகுங்க. இதே என்சி திணறு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிருங்க. ஒர்க்கு உங்களுக்கு அர்ஜென்ட்டாக அந்த மாதிரி இருந்ததுன்னா பெயிண்ட் சீக்கிரம் காய அந்த மாதிரி இருந்ததுன்னா என்சி திணறு மிக்ஸ் பண்ணி அடிக்கலாங்க. பிரச்சனை இல்லை. பாஸ் கண்ணில் பெயிண்ட் அடிக்கிற பார்த்தீங்கன்னா ஏர் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணும் பாஸ். ஒருவேளை ஏர் எச்சா போயிடுச்சுன்னா அதில் வந்து பெயிண்ட் வந்து சிந்திரும் பாஸ். ஒருவேளை நீங்கள் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த கலர் உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலைன்னா அடித்த ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து திணறு ஊற்றி அதை வந்து மறுபடி வாஷ் பண்ணிட்டு தொலைச்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த பாஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பெயிண்ட் அடிக்க முன்னாடி அந்த நீங்கள் எதிர் பெயிண்ட் அடிக்கணுங்களோ அதில் ஏதோ துருப்பு இருந்ததுன்னா நல்லா தேய்ச்சிட்டு அப்போ தான் பெயிண்ட் அடிக்கணும் பாஸ். இல்லைன்னா வந்து அது பெயிண்ட் வந்து நல்லா உறிஞ்சிக்கும் துருப்பு. பாஸ் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஃபுல்லாமே அடித்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் பிடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பாஸ் உங்கள் யாராருக்கு எந்தெந்த கலர் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணலாம். பாய்.